ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல வெளிச்சம் வேணும்னு சொன்னா, விளக்கு எரிக்கணும்னு சொன்னா, ஒரு சுவிட்ச போட்டா சரி. ஆனா 170 வருஷத்துக்கு முதல், அதாவது 1850 வருடங்களுக்கு முதல் உலகமே இருட்டுக்குள்ள தான் இருக்குது. நீங்க விளக்கு எரிக்கணும்னு சொன்னா, சாதாரணமா கடைக்கு போய் எண்ணெய் வாங்கி விளக்கு எரிக்க முடியாது. கடலுக்கு போய் திமிங்கலங்கள கொன்று, அந்தந்த தலையில இருக்கிற கொழுப்ப எடுத்து உருக்கித்தான் விளக்க எரிக்கணும். ஒரு விளக்கு எரிக்கிறதுக்கே ஒரு உயிரை கொல்லணும், ஒரு திமிங்கலங்களை கொல்லணும் என்ற கொடுமையான காலமாக இருக்குது. அப்பதான் எட்வின் டிரேக் என்ற மனுஷன் வாரார். ஏன் நாங்க நிலத்தை தோண்டி எண்ணெய் எடுக்கக்கூடாது என்று யோசிக்கிறார். அதை மக்கள்கிட்டையும் கேள்வியா கேட்கிறார். ஆனா அப்ப இருந்த ஆட்கள் எல்லாருமே அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. தம்பி, நிலத்தை தோண்டினா தண்ணி வரும், எண்ணெய் எப்படி வரும்னு சொல்லி அங்க இருந்தவங்க அவங்களை நக்கலா பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா அவர் செய்த காரியம் உலகத்தையே தலைகீழா மாத்த போகுதுன்னு சொல்லி அப்ப இருந்தவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், மண்ணை தோண்டினா என்ன வரும்னு சொல்லி எப்படி அவருக்கு தெரியும் என்று யோசிப்பீங்க. பென்சில்வேனியால சில இடங்கள்ல நிலத்துக்கு மேலே இந்த கருப்பு எண்ணெய் கசிஞ்சு வாரத பெஞ்சமின் சிலிமன் என்ற விஞ்ஞானி அவதானிச்சு அதை சுத்திகரிச்சு பார்த்தப்ப திமிங்கலங்கள எண்ணெயை விட இது பிரகாசமா எரியறதை கண்டுபிடிக்கிறார். இந்த தகவலை வச்சுதான் டிரெக் நிலத்தை தோண்ட ஆரம்பிக்கிறார். ஆனா ஆரம்பத்துல சாதாரண கிணறு தோன்ற மாதிரி மண்வெட்டியால தோன்றப்ப பூமிக்குள்ள இருந்து தண்ணி வந்து குழிய மூடுது. இதால வேலை தடப்பட டிரெக் ஒரு புத்திசாலித்தனமான முடிவெடுக்கிறார். ஒரு இரும்பு குழாயை எடுத்து பூமிக்குள்ள அடிச்சு இறுக்கி அதுக்குள்ளால துளையிட தொடங்குறார். இதால நிலத்துக்கு அடியில இருந்த தண்ணி உள்ளுக்கு வராம தடுக்கப்படுது. இன்றைக்கும் நவீன எண்ணெய் கிணறுகள்ல இதே நுட்பம் தான் அங்க பாவிச்சு கொள்றாங்க. இப்படித்தான் டிரெக் தன்னோட அந்த பெரிய முயற்சியை தொடங்குறார். ஆனா வேலை தொடங்கின பிறகுதான் நிஜமான கஷ்டம் ஆரம்பிக்குது. நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது. ஆனா ஒரு துளி எண்ணெய் கூட அங்க கிடைக்கல. ஊர்ல இருந்தவங்க எல்லாம் டிரெக் முட்டாள்தனமான முடிவெடுத்துறாரு சொல்லி பேச தொடங்குறாங்க. அவரோட கையில இருந்த காசெல்லாம் கரையுது, கடன் ஏறுது. சரியா 167 வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் 1859 இவருக்கு ஒரு செய்தி வருகுது. உன்னோட கடனை எல்லாம் அடைச்சிட்டு தோல்வியை சம்மதிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போ. அதாவது இனி உனக்கு ஒரு சல்லி காசு கூட தர மாட்டோம்னு கடன் கொடுத்தவங்க செய்தி அனுப்புறாங்க. ஆனா அந்த செய்தியை பிரிச்சு வாசிக்கிறதுக்கு சில நிமிஷத்துக்கு முன்னாடி சரியா 21 மீட்டர் ஆழத்துல ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. பூமிக்குள்ள இருந்து ஒரு கருப்பு நிற திரவம் மெல்ல மேலெழும்பி குழாய் வழியா மேல வழிஞ்சு வருது. அதுதான் உலகத்தையே ஆள போற பெட்ரோலியம். டிரெக் சாதிச்சு காட்டினாரே, அந்த ஒரு துளி எண்ணெய் எப்படி திமிங்கலங்களை காப்பாத்தி உலகத்தையே இப்போ மாத்தி மாத்தி சண்டை போட வைக்குதுன்றத அடுத்த வீடியோல விரிவா பார்ப்போம்.